நட்சத்திரா, எனக்கு பறக்க ஆசையா இருக்கு. உன்னோட பேர் என்ன? அதோட உன் முகத்தை பார்க்கவும் ஆசையா இருக்கு. நான் நட்சத்திரம். என்னுடைய முகம் சொல்லவா? இப்போ நீ நீ என்ன மாதிரியே மாறிடு. ஓ, இது நட்சத்திரத்துக்காக. இதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படிதான்? லட்டு. லட்டு. சரி நட்சத்திரம், எனக்கு பெரிய லட்டு. எனக்கு வாழைப்பழம் மலை, வாழைப்பழம் மலை. பெரிய லட்டுவா? இது வேண்டாம், லட்டு கடை வேணும். உங்களுக்கு தங்கம் வேணும். தங்கறதுக்கு இல்ல, தங்கம் வேணும். பீம், மகாராஜாக்கும் ராஜகுமாரிக்கும் நட்சத்திரத்தை பார்க்கணுமா? மாட்டிக்கிட்டியா? உன் சக்தியை நான் மொத்தமா பறிச்சுக்கிட்டா பெரிய மந்திரவாதியா மாறிடுவேன். மரியாதையா நட்சத்திரத்தை விட்டு. பீம், இந்தா. பீம், வீடு. எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? ஏன் நினைச்சா முடியும். உன் ஆசையை சொல்லு காளியா. நான் கேக்குறேன். என்னுடைய ஆசை என்னன்னு தெரியுமா? நீ திரும்ப போயிடு. போயிடு, இப்பவே போயிடு. நீ என்ன அடிச்சிட்டியா? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என்ன அடிக்க போறியா? இப்ப நான் உன்னை அடிக்கிறேன் பாரு. விடுங்க, எங்களை விடுங்க, விடுங்கங்கறல்ல. அமைதியா இரு டோலு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? இதான் எங்க பிரச்சனையே. நான் டோலு இல்ல, போலு. நான் தான் டோலு. எப்ப பாரு இப்படிதான் நடக்குது. எல்லா தப்பையும் டோலு தான் பண்ணுவான். ஆனா எல்லார்கிட்டையும் நான் தான் மாட்டிப்பேன். என்னாலயும் இனிமே பொறுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன போலுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்? இனிமே பொறுத்துக்க மாட்டேன். இனிமே என் பேரு டோலு கிடையாது, நான் சிங்கமுத்து. அப்படின்னா இனிமே என்னோட பேரு அது வீரு. வீரு கேளுங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த வீரு அவனோட பிறந்த நாள வேற என்னைக்காவது கொண்டாடிக்கிட்டோம். எனக்கும் சிங்கமுத்து கூட பிறந்த நாள கொண்டாடணுங்கிற ஆசை கிடையவே கிடையாது. ஏய், வீரு வந்துட்டியா? வீருன்னு கூப்பிடாத, வீரு அண்ணன்னு கூப்பிடு. மன்னிச்சிடுங்க வீரு அண்ணே. ஆனா உங்க தம்பி சிங்கமுத்து இருக்கானே, எல்லாரும் முன்னாடியும் உங்களை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு.
வா என் கூட. வீரு அண்ணே, நீங்க லால்ச்சி தாஸோட உதவியை நாடிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அங்க பாரு, அவர்கிட்ட பலசாலியான அடியாட்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பீமையும் சிங்கமுத்துவையும் ஒரு வழி பண்ணி விட்டுடுவாங்க. சரி, நாம ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம்? வீரு அண்ணன் ஆபத்தோட எப்பவும் விளையாடுவான். முன்னாடி ஏகப்பட்ட பேர் நின்னுட்டு இருக்காங்க. நாம பின்னாடி போய் சந்திக்கலாம். இன்னும் என்ன பண்றீங்க? சீக்கிரம் ஆகட்டும். மஞ்சக்கல்ல பருப்புல கலந்துருங்க, அப்புறம் வெள்ளக்கல்ல அரிசியில கலந்துருங்க. யாரப்பா அது? என் மூஞ்ச பாத்துட்டு இருக்காதீங்க. அங்க யாரு இருக்காங்கன்னு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டாலு, டாலு, இத பாரு, விளையாட்டெல்லாம் போதும். அங்க போலு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். லால்ச்சி தாஸ் அங்க அவங்க கடையில அவனை புடிச்சு வச்சிருக்கான். அவனால தப்பிக்க முடியல. என்ன? டோலு இருக்கிற வரைக்கும் போலுவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் வரேன் டாலு. அங்க யாருக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் இதோ இங்க இருக்கேன். எனக்கு இந்த பசங்க கொடுக்கற தொல்லை இருக்கே, அதை என்னால தாங்க முடியல. இந்த 3 பேரையும் உள்ள அடைச்சு வைங்க. மரியாதையா அவங்கள விட்டுருங்க. ஆஹா, இங்க என்ன அவனை சுமந்துகிட்டு இருக்க? சீக்கிரம் அங்க நிக்கிறவங்கள போய் புடிச்சு கொண்டு வந்து அடைச்சு வையே. டோலு போலு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பேரை சிங்கமுத்து வீருன்னு சொன்னீங்களே. காலையில அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டீங்க, சொன்னா கூட கேட்காம டிஷம் டிஷம்னு குத்திக்கிட்டீங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. வாக்காலியா, நாம இங்க இருந்து கிளம்பலாம். காலியா, விடு. ஆமா, உன்னோட அன்புக்கு அளவே கிடையாதா? பாத்தீங்களா, 2 பேரும் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 2 பேர் இல்ல சுட்கி, 3 பேரு. என்னையா நீங்க ஏமாத்துறீங்க? இல்ல தலைவா, நாங்க உங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டா அப்புறம் நீங்க பாவம் பட்னில தவிச்சிடுவீங்களே. உங்க 2 பேரையும் நான் இப்போவே அட என்ன காளியா, ஏன் இப்படி பண்ற? எதுக்காக எல்லா விஷயத்திலயும் நீ குறுக்கிடுற? நீ எப்பவுமே உன்னுடைய வேலையை கவனிக்க மாட்டியா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. தோமகேது அங்கிள் ஒன்னு உடனே லேபுக்கு வர சொன்னாருப்பா. அவரு யான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காராம். யானா? நானும் உங்க கூட வரேன். முதல்ல நாம எல்லாரும் 2290 பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்கிளை பார்க்க போலாம். பாரு ராஜு, இதுதான் நான் கண்டுபிடிச்ச லாவாயான். நாளைக்கு விஞ்ஞானபுரத்துல நடக்க போற மாநாட்டுக்கு நான் போக போறேன். அதுக்காகத்தான் இத பண்ணி இருக்கேன். பாருப்பா, உண்மையிலே இதுக்குள்ள நான் கொதிக்கிற லாவாவை போட்டேன்னா. ஆனா இந்த மிஷன் என்னெல்லாம் செய்யும் அங்கிள்? அது இந்த காரு வேகமா ஓடணுங்கிறதுக்காக தான் இப்படி உருவாக்கி இருக்கேன்.
இது அழகா இருக்கே. அதனாலதான் என்னோட விருப்பம் என்னன்னா முதல்ல நீ தான் இந்த காரை ஓட்டணும் பீம். எதுக்கு பீம்? நான் அதுல உட்கார்ந்து போறேன்னு. இந்த கார்ல உட்கார்ந்து முதல் சவாரிய நான் தான் போக போறேன். நீ என்னப்பா சொல்ற? இந்த மிஷினை பத்தி அவனால சரியா புரிஞ்சுக்க முடியும்னு தோணல. இந்த கார்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு. ஓட்டுறவங்க தன்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி வடிவங்களா மாத்திக்கலாம். கார்ல உட்கார்ந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா வசதிக்காக நானே புதுமையா ஒரு ரிமோட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்க. ரிமோட்ட நாங்க ஆபரேட் பண்ணுவோம். போதும் போதும், நான் இறங்கணும். டோலு போலு நிறுத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த காளையோடைய தொல்லை இல்லாம இருக்கும்ல. பின்னாடி போகுது. காளியா, என்ன இது? யாராவது காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க? ஓஹோ, யாரும் முன்னாடி வராதீங்க. இந்த இது பிடி. பயப்படாதீங்க, வண்டி நின்னுடுச்சு. எனக்கு கை கால்லாம் வலிக்குது. எங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நடந்து நடந்து கால்லாம் செவந்து போச்சு. பீம், நீ சொன்னதால தான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம். ஆனா குரங்கு இல்ல. ஏன் குரங்கு பொம்மைய கூட பார்க்க முடியல. காளியா, கண்டிப்பா அந்த பறவை நம்மள குரங்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும். எங்க? அங்கயா? பீம், நண்பர்களே, அந்த பக்கம் போங்க. குரங்கு கிடைச்சிருச்சு.
அதோ அங்க பாருங்க. ஆ, இந்த பக்கமும் குரங்கு இருக்கு, அந்த பக்கமும் குரங்கு. எல்லா பக்கமும் இருக்கு. பீம், இதுல நம்ம தேடி வந்த குரங்கு எது? கேட்டசல் நம்மள இங்க கொண்டு வந்திருக்குன்னா அப்ப இங்கதான் கண்டிப்பா அந்த 2 குரங்கும் இருக்கும். இதுங்களாம் ரொம்ப கோபமா இருக்குதுங்களே. நண்பர்களே, அங்க பாருங்க கதவு. மெதுவா போங்க. இல்ல இல்ல, வேகமா ஓடுங்க. அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போயாகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சு தான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானே சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம் இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க.
என் கை வண்ணத்தை பாருங்க, சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும், இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையா சுவை, அத்தம் நான் சாப்பிடுவேன். சூஷி சாஷிமி தூகாஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் முன்னே அழகாய் உட்காரணும், சாக் ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். சபை மரியாதை அது இதுன்னு பேசுவிய பீம், சாப்பிட்டுட்டு இப்படியா சத்தம் போடுறது? என்ன நீங்க மன்னிக்கணும் அங்கிள். ஏன் மன்னிப்பு கேக்குற? உண்மைய சொன்னா நீ என் சமையலை சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஒய்ஷிகாட்டா தேசு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அங்கிள். ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இதை சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கா. உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான், அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம், ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? வாங்க, சண்டைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. காளியா இது வரைக்கும் வரலையே. பயந்து ஓடிட்டேன் போல இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த யானை ஏன் உங்க பின்னாடி வந்துச்சு? ஆமா, காளியா எங்க போனா? இது யானைல நம்ம காளியாதான். நிச்சயமா இவன் என் சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிருக்கணும். பீம், அந்த யானை காளியாதான். அவனை தடுத்து நிறுத்தி வை, எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. இந்த ஃபார்முலாவை முறியடிக்கிற வழி எனக்கு தெரியும். ப்ரொஃபசர் உன்னை குணமாக்கிடுவாரு. இந்தா, இத குடிச்சிட்டு காளியா.
என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர். எனக்கு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும். அதனாலதான் நான் உங்க சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால 2 பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போய் விளையாடுங்க. பீம், ஜெகு, இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலைப்பாக்கட்டு தலையினுங்கள பாருங்க. 2 பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பு அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கும் பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நீங்க எல்லாரும் வாங்க, அந்த அற்புதமான பூவை நீங்களும் வந்து பாருங்க. என்ன விட்டு போகாதீங்க.